வரும். ம். பாஸ்போர்ட்ல ஒரு சிப் வந்து பொருத்த போறாங்களாம் கடைசி பக்கத்துல. இது அந்த 2000 நோட்டு சிப் மாதிரியா இல்ல? இது உண்மையான சிப்பு. ஏன்னா ஓகே. வெளியுறவுத்துறை அமைச்சகம் அபிஷியலாவே அறிவிச்சிருக்காங்க. ம்ஹும். இந்த பயோமெட்ரிக் முறையில நம்ம கைரேகை, நம்ம முக அமைப்பு எல்லாமே என்கிரிப்ஷன் செய்யப்பட்டு ம். பாதுகாப்பா இருக்கும்னு வந்து குறிப்பிடுறாங்க. இதனால ஓகே. அந்த இதை மாத்தவோ இல்ல திருடவோ முடியாது. ம். நம்ம நீ வந்திருப்ப இந்தோனேஷியால இருந்து இங்க வந்தோடனே ரொம்ப நேரம் கியூல நின்றுகிட்டே இருக்க மாதிரி வந்திருக்கும்ல. இனிமே அதெல்லாம் இந்த கிடையாதா? மாதிரி டக்கு டக்குன்னு அதை பார்த்து அனுப்பிடலாங்கிறதுக்காக அந்த வசதி செஞ்சிருக்காங்களாம். ஓகே. இந்த வெளியுறவுத்துறையில இருந்து அறிவிச்சிருக்காங்கல்ல, இப்ப கனடாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தங்களை வந்து நியமிச்சிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க அப்பா வந்து தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா அனிதா ஆனந்த். அவங்க மட்டும் இல்லாம இன்னும் 3 பேருமே இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அங்க அமைச்சரவையில இருக்காங்க. அந்த மார்க் கார்னியோட அமைச்சரவையில ரூபி, ரந்தீப் சாராய், மணிந்தர் சித்து அப்படிங்கிற அந்த 3 பேரு. மணிந்தர் சித்துக்கு சர்வதேச வர்த்தகம்ங்கிற ஒரு முக்கிய துறை கொடுத்திருக்காங்க.